மன்றாடுவோம். சொல்ல முடியாத ஆறுதலும் எடுபடாத கிருபையும் நம்மை விட்டு விலகாத சமாதானத்தை தந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடுவோம். ஆனந்தமாய் இன்பக்கானாய் ஏகிடுவேன் தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஆனந்தமாய் இன்பக்கானாய் ஏகிடுவேன் தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதன் இயேசு என்னோடு இருப்பார். நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதன் இயேசு என்னோடு இருப்பார். ஆனந்தமாய் இன்பக்கானாய் ஏகிடுவேன் தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். சேற்றினின் வெண்மை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் புதிதாக்கினாரே. சேற்றினின் வெண்மை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் புதிதாக்கினாரே. கல்லானகள் உள்ளம் உருக்கின கல்வாரே கண்டு நன்றியுடன் பாடிடுவே. கல்லானகள் உள்ளம் உருக்கின கல்வாரே கண்டு நன்றியுடன் பாடிடுவே. ஆனந்தமாய் இன்பக்கானாய் ஏகிடுவேன் தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். வாலிபனாளில் இயேசுவை கண்டேன் வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். வாலிபனாளில் இயேசுவை கண்டேன் வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். எதற்குமே உதவாய் என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். எதற்குமே உதவாய் என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். ஆனந்தமாய் இன்பக்கானாய் ஏகிடுவேன். கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்தே என்னை அர்ப்பணித்தேன். கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்தே என்னை அர்ப்பணித்தேன். இயேசுவல்லால் ஆசை இப்புவினில் வேறு இல்லை என்றும் எனக்கவராதரவே. ஆசையெல்லாம் புவினில் வேறே இல்லை என்றும் எனக்கவராதரவே. ஆனந்தமாய் இன்பக்கானாய் ஏகிடுவேன். தேற்றிடுதேவும் வாக்குகள் என்னை ஆற்றிடுதே உந்தன் சமூகமே. தேற்றிடுதேவும் வாக்குகள் என்னை
ஆற்றிடுதே உந்த சமூகமே பலத்தின் மேல் பலனடைந்து நான் சேருவேன் பேரின்ப சீயோனில் வாழ்ந்திடுவேன் பலத்தின் மேல் பலனடைந்து நான் சேருவேன் பேரின்ப சீயோனில் வாழ்ந்திடுவேன் ஆனந்தமா இன்பக்காலா ஏகிடுவே தூய பிதாவின் முகம் தரிசிப்பே ஆனந்தமா இன்பக்காலா ஏகிடுவே தூய பிதாவின் முகம் தரிசிப்பே பரலோகமே என் சொந்தமே என்று காண்கிறோ பரலோகமே என் சொந்தமே என்று காண்கிறோ எரின்ப இயேசுவை என்று காண்பேனோ எரின்ப இயேசுவை என்று காண்பேனோ பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ வருத்தம் பசிதாகம் மனத்துயரம் அங்கே இல்லை வருத்தம் பசிதாகம் மனத்துயரம் அங்கே இல்லை விண்கிரீடம் வாஞ்சிப்பே விண்ணவர் பாதம் சிவே விண்கிரீடம் வாஞ்சிப்பே விண்ணவர் பாதம் சிவே பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ சிலுவையில் அறையுண்டே இனி நானல்ல இயேசுவே சிலுவையில் அறையுண்டே இனி நானல்ல இயேசுவே அவரின் மகிமையே எனது லட்சியமே அவரின் மகிமையே எனது லட்சியமே பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ இயேசு என் நம்பிக்கையா இந்த பூமியும் சொந்தமல்ல இயேசு என் நம்பிக்கையா இந்த பூமியும் சொந்தமல்ல பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவேன் பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவேன் பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார்
ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவேன். விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவேன். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரம சுகம் காண்பே பரன் தேசம் அதில் சேவே. பரம சுகம் காண்பே பரன் தேசம் அதில் சேவே. ராப்பகல் இல்லை ரட்சகர் வெளிச்சமே. ராப்பகல் இல்லை ரட்சகர் வெளிச்சமே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவேன். அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவேன். நாட்களும் நெருங்குதே வாஞ்சையும் பெருகுதே. நாட்களும் நெருங்குதே வாஞ்சையும் பெருகுதே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பளிங்கு நதியோரம் சுத்த தாகம் தீர்த்திடுவார். பளிங்கு நதியோரம் சுத்த தாகம் தீர்த்திடுவார். தூதர்கள் பாடிட தூயனை தரிசிப்பேன். விண்தூதர்கள் பாடிட தூயனை தரிசிப்பேன். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ. என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. கேமரா லைன் மாற்றிட்டீங்களா? மாட்டிட்டேண்ணா. வருதா? ஆடியோ வருதா?
ஒரு லிங்க் கவரேஜ் ப்ரோ வந்த வழிகள் சிந்திக்கும் போது இந்த நாள் வரை நடத்திய நாதா, அந்த வழிகள் சிந்திக்கும் போது இந்த நாள் வரை நடத்திய நாதா, நன்றி அல்லாமல் வேறொன்றுமில்லை. தாழ்வில் என்னை நினைத்தவரே, நன்றி அல்லாமல் வேறொன்றுமில்லை. தாழ்வில் என்னை நினைத்தவரே, அந்த வழிகள் சிந்திக்கும் போது இந்த நாள் வரை நடத்திய நாதா.
இந்த நாளை நடத்திய நாதா அந்த வழிகள் சிந்திக்கும் போது இந்த நாளை நடத்திய நாதா நன்றி அல்லாமல் வேறொன்றுமில்லை வாழ்வில் என்னை நினைத்தவரே நன்றி அல்லாமல் ப்ரோ உள்ளேருந்து இப்படி போகிற மாதிரியா ஒரு ப்ரோ ஒரு டூ வீலர் மட்டும் ரெடி பண்ணிக்கோங்க உட்காந்துட்டு இல்லை அப்படியே போயிடலாம் பொறுமையாக தான் வருமா சின்ன வண்டி தானேண்ணா மாற்றி வந்தேண்ணா ஆம்னியா அப்படி வரணும் ஆம்னியா ஓகே அண்ணா டூ வீலர் கும்பலாக நிற்கிறாங்க பாருங்க. அதாவது நீங்கள் கொஞ்சம் லைட்டாக மூவ் பண்ணி ஒன்றும் இல்லை போங்க ஒரு பேக் மட்டும் எந்த இடத்துல கொடுத்துருக்கீங்களா என்ன கொடுங்க எடுத்துட்டு இப்படி போக முடியாதுப்பா ஜெயிப்போம் இந்த பக்கம் எடுத்துகிட்டு சொல்லுங்கள் இந்த பக்கம் ஃப்ரீயாக இருக்கும். அந்த பக்கம் ஜெயிக்கிறாங்க அந்த பக்கம் போட்டுக்கிட்டா அந்த சைடு சரி ஒயர் இருக்கு. ஒயர் மட்டும் அந்த பக்கத்துல இது விட்டுருங்க இது எடுத்துகிட்டு போங்க. இருங்க அப்படியே இதில் மாட்டிடும் மூவ் பண்ணுவாங்களா ஆமாம் சரி. கர்த்தரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நம்முடைய ஆறுதலை விரும்புகிறோம். பிரசனம் இந்த இடத்தை நிரப்புவதாக. நீர் இந்த குடும்பத்தாரை, உற்றார் உறவினரை நீர் தாங்குவீராக ஆண்டவரே. அவர்களுடைய வலி வேதனை உமக்கு மட்டுமே தெரியும். நீர் ஒருவரே அவர்களுக்கு ஆறுதலை அளிக்க முடியும். நீர் அதை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவரே. தெய்வீக ஆறுதல், தெய்வீக சமாதானம், தெய்வீக பலன் இந்த குடும்பத்தாரை இந்த நேரத்தில் நிரப்பட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
இங்கே நடக்க போகிற காரியங்களை ஆண்டவரே நீரே நடத்துவீராக. நடக்க போகிற அத்தனை காரியங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். சிஸ்டர் பிரேமா உமக்காக வாழ்ந்தார்கள். அவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் உமக்காக வாழப்பட்டது. மரணத்திலையும் கூட அவங்க மரணம் கூட உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். நடக்க போற காரியங்களை நீர் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். தேங்க்யூ மாஸ்டர். மீண்டுமாய் நாங்கள் அறிவிப்பு செய்கிறோம். கொஞ்சம் சோஷியல் டிஸ்டன்ஸ் செஞ்சு தயவு செஞ்சு நீங்கள் ஒத்துழைக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். சிஸ்டர் பிரேமா அமுல்ஜான் அவர்களுக்கு பாட்டுனா ரொம்ப பிரியம். அவர்கள் பாடல் ஆராதனை ரொம்ப விருப்பப்படுறவங்க. இப்போ சில பாடல்களை நம்ம மத்தியில் பாடுவார்கள். கொஞ்சம் தயவு செஞ்சு அந்த வேன் கிட்ட இருந்து எல்லாம் மூவ் பண்ணிடுங்க. தயவு செஞ்சு அந்த வேன் கிட்ட இருந்து மூவ் பண்ணிடுங்க ப்ளீஸ். கவர்மெண்ட் நம்மள எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கு. ப்ளீஸ் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. வேன் கிட்ட இருந்து மூவ் பண்ணிடுங்க. You are my refuge. Yes, you are my fortress. You are my friend in need. And you are my God. You are my refuge. Yes, you are my fortress. You are my friend in need. You are my God. And I will worship you with all of my heart. And I will serve all my life. And I will serve you, Lord, with all that I am. Oh, here I am. And I will worship you with all of my heart. And I will seek your face all through my life. And I will serve you, Lord, with all that I am. Here I am. அந்த கவர் போட்டு நீரே என் தஞ்சம். நீரே என் கோட்டை. நீரே என் ரட்சகர். நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன் வாழ்முழுதும். நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் என் இயேசுவே. இயேசுவே ராஜா என் இயேசுவே. மீட்பர் என் இயேசுவே. மீட்பர் என் இயேசுவே. மீண்டுமாய் நாங்கள் அறிவிப்பு செய்கிறோம். தயவு செஞ்சு எங்களுக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் கொடுத்தீங்கன்னா நிறைய டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ண முடியல. இங்கே கொஞ்சம் ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி சோஷியல் டிஸ்டன்ஸ் பண்ணி நின்னீங்கன்னா கொஞ்சம்
நல்லாயிருக்கும். இந்த வேளையிலும் நம்ம மத்தியில் பிரதர் வியாசர் லாரன்ஸ் அவர்கள் மத்தியில் இருக்காங்க. அவர்கள் சகோதரி பிரேமா அமுஜானை பற்றி சில வார்த்தைகள் கூறுவாங்க. அதிகம் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. நல்ல கவிதைகளை ஏற்றுகின்ற ஒரு பக்தியுள்ள ஒரு பெண்மணி. பாடல்களை அதிகம் விரும்புகிறவர்கள். எப்பொழுதும் புன்முறல் பூத்த முகத்தோடு காணப்படுவார்கள். என்னை கடந்த திருமண நாள் என்று கூட அண்ணா என்று அழைத்தார்கள். இவ்வளவு சீக்கிரம் அவர்களுக்கு முடிவு வரும் என்று நாம் எதிர்பார்க்கவில்லை. ஆனாலும் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. பிரேமா சேவித்த ஆண்டவர், பிரேமா நமக்கு அடையாளம் காட்டிய ஆண்டவர், பிரேமாவின் குடும்பம் யாருக்கு பணி செய்ததோ அந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். மரித்து நானும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். குறிப்பாக மிகவும் உடைந்து போயிருக்கின்ற அன்பு தம்பி அமுல்ஜானுக்காக நாம் மன்றாட வேண்டும். விட்டு சென்ற பிள்ளைகள் அவருடைய தரிசனத்தை நிறைவேற்ற நாம் ஜெபிப்போம். வாயின் வார்த்தையினால் அல்ல, தொடர்ந்து இந்த குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிப்போம் என்று வாக்கு கொடுக்கிறேன். நீங்களும் ஆம் என்றும் ஆமென் என்றும் வாக்கு தரும்படியாக கேட்டுக்கொண்டேன். கர்த்தர் நல்லவர். அன்பான சகோதரன் ஒன்றிய குடும்பத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நம் மத்தியில் இருக்கிற பிரதர் ஜான் அவர்கள் சகோதரி பிரேமா அமுல்ஜான் பற்றி சில வார்த்தைகள். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எனக்கு அம்மாவை ஒரு 10 வருடங்களாக தெரியும். நான் எம்சிசி காலேஜில் லிவியோடு நான் படித்தேன். அப்போது அம்மாவோட வீட்டில் நான் 2 வருடம் நான் தங்கி நான் படித்தேன். அவங்க என் மேலே காட்டின பாசம் பார்த்தீங்கன்னா, என்னை பெற்ற அம்மாவே நான் மறக்கிற அளவுக்கு என் மேலே பாசம் காட்டினாங்க. அவங்க சொல்ல போனா லிவியை விட அதிகமான பாசம் அவனுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்களா முதல்ல சாட்பாசி தாங்க மாட்டான். கொடுங்க சொல்லுவான். கொடுத்தீங்க நினைக்கவே மாட்டாங்க அம்மா. இதுவரைக்கும் அவங்க யாரையாவது பத்தி பின்னாடி தப்பா பேசி நான் கேட்டது கிடையாது. பலன் உள்ளவர்களே அநேகர் ஊழியத்தில் தவறி போகும் பொழுது பலவீனத்தின் மத்தியில அவங்க கிட்ட இருக்கிற 10 ரூபாய் இருந்தா அந்த 10 ரூபாய்க்கும் ஏதாவது ஒண்ணு வாங்கி யாருக்காவது கொடுத்து அவங்க முகத்துல சந்தோஷத்தை பார்க்கணும்னு நினைக்கிற ஒரு பியூரான ஒரு ஹார்ட், அவங்கள மாதிரி ஒரு ஆளை இந்த உலகத்துல பாக்குறது ரொம்ப கஷ்டம். அந்த அத்தனை பலவீனங்களை அவங்களோட இன்சுலினை போட்டுக்குவாங்க. நான் பார்த்துட்டே இருப்பேன், வலிக்கும் பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு அந்த சாரி அப்படியே ஜாக்கெட்டை திரும்ப போட்டுக்கிட்டு ஊழியத்துக்கு கிளம்பி போயிடுவாங்க. டிஜே சர்க்கிள் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டிஜே சர்க்கிள் இருக்க பரலோகத்துக்கு அம்மாவும் போயிருக்கிறாங்கன்னு நினைக்கும் போது நான் சந்தோஷப்படுறேன். நம்ம எல்லாரும் பார்க்கலாம் அவங்கள ரொம்ப அதிகமா நேசிச்சேன். அப்பாதான் இனிமேல் எப்படி இருக்க போறாங்கன்னு தெரியல. ஆண்டவர் தான் அப்பாவையும் முக்கியமா லிடியாக்காம இந்த குடும்பத்தை தாங்கணும். அம்மா கிட்ட நம்மளாம் கத்துக்க வேண்டிய ஒன்னே ஒன்று, கிறிஸ்துவினுடைய குணங்களை அம்மா கிட்ட நம்ம கத்துக்கலாம். ஒரு குட்டி கிறிஸ்துவ தான் அவங்க வாழ்ந்துதான் நான் பார்த்துருக்கிறேன். மற்றவங்களுக்கு நம்ம இத்தனை பேர் நம்ம இந்த கோவிட் டைம்ல நம்ம இருக்கிறோம்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், அவங்க இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை இந்த உலகத்துல நம்ம எல்லாருக்கும் அவங்க கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த கடைசி காலத்துல நம்ம சேர்த்து வச்சுட்டு போகிற எதுவுமே நம்மளோட வரப்போறது கிடையாது. அம்மாவை போல பிறருக்கு ஒரு உண்மையான தூய்மையான அன்பை, கிறிஸ்துவனுடைய அன்பை நம்ம வெளிப்படுத்தணும்னா அதை விட ஒரு பெரிய காரியம் இந்த கடைசி காலத்துல நம்ம செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ அம்மா, நீங்க எங்களுக்கு கொடுத்த எல்லா அன்புக்காக நன்றி. உங்களுடைய நீங்க விட்டு போன ஊழியத்தை தொடர்ந்து நாங்கள் எல்லாரும் செய்வோன்றது இந்த வேலையில நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஜான்.
அவர்கள் சொன்னது அனைத்தும் முற்றிலும் உண்மை. நாங்கள் அந்த கடந்த நாட்களாய் சென்று கொண்டிருந்த பாதைகள், சென்று கொண்டிருந்த நேரம், ஒவ்வொரு நிமிஷமும் நாங்கள் ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டே இருந்தோம். பட் ஆண்டவர் எங்களை நல்லா தேற்றி எல்லாமே சீரும் சிறப்புமாக எங்களுக்கு சாதகமாக கவர்மெண்ட் பார்வையிலும் மற்ற எல்லா காரியத்திலும் எங்களுக்கு உதவி செஞ்சார். அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம கூடியிருக்கிறது எல்லாமே இவங்களுடைய அன்புனால நம்ம கூடியிருக்கிறோம். பிரேமா அண்ணி வந்து அவங்க குடும்பத்தில் 3வது மகள். முதல்ல ஒரு மகள் இருந்தாங்க, அதுக்கப்புறம் ஒரு அண்ணன், அவங்க 2 பேரும் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. 4வது ஒரு தம்பி, அவங்க அப்போ இங்கே நிற்கிறாங்க. மூத்த மகளுடைய மகன் சார்ல்ஸ் அவர்கள் ஊழியத்தில் இருக்கார். அவங்க எல்லாரையும், அவங்க பார்க்குற எல்லாரையும் ஊழியத்தில் தான் என்கரேஜ் பண்ணுவாங்க. முதல்ல அன்பை காட்டுவாங்க, அப்புறம் வந்து ஊழியத்தில் நீ ஏன் ஊழியம் செய்யக்கூடாது, ஏன் பாட்டு பாடக்கூடாது, ஏன் மியூசிக்கில் இருக்கக்கூடாது, அப்படி எல்லாரையும் அரவணைச்சு அவங்கள ஆலோசனை சொல்லி எல்லாத்தையும் அவங்க முதல்ல சொல்கிற காரியம் ஊழியத்தில் தள்ளி விட்டுருவாங்க. அவங்க வீட்டில் போனாலும் எல்லாரும் நான் அம்மா அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. இன்னைக்கு கூட வந்தவங்க எல்லாரும் பாதியில் அவங்கள அம்மா அப்பான்னு தான் கூப்பிட்டுறாங்க. இது வரைக்கும் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி அவருடைய மூத்த சகோதரியுடைய மகன் பாஸ்டர் சார்ல்ஸ் அவர்கள் சில வார்த்தை பேசுவார். இதனால எங்களுடைய சித்தியை இழந்து, எங்களுடைய அம்மாவை இழந்து என்னை தாங்க முடியல. என்னை வளர்த்தவங்க அநேக விஷயத்தில் அவளை நான் கற்றுக்கொண்டது ஒரே ஒன்று. இன்னைக்கு தைரியமாக சொல்லணும்னா அவங்களுடைய ஜபம் தான். அவங்க செய்கிற ஜபத்தை கற்றுக்கொண்டு தான் இன்னைக்கு நான் ஊழியராக நிற்கிறதுக்கு ஒரு சாக்கியம். அவங்க தனிமையில் அவங்களுடைய ஜெபிக்கிற ஜபத்தை நான் பார்த்துருக்கிறேன். அவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு சாப்பாடு இல்லாமல் தனிமையாக அந்த அறையில் ஜெபிக்கிற ஜபம் எவ்வளோ சத்தமாக இருக்கும். அந்த ஜபத்தை கேட்கவே முடியாது, பயங்கரமாக இருக்கும். நான் அனுபவிச்சிருக்கிறேன். இன்னைக்கு எனக்கு அம்மா இல்லை, இன்னொரு அம்மா இருந்தாங்க. எங்களை விசாரிக்கிறவர் இன்னைக்கு பூமியில். நான் நிச்சயமா அவர் வரப்படும் போது எங்க சித்தி என்ன முகமுகமாய் நான் பார்ப்பேன்னு நான் விசுவாசிக்கிறேன். அவளை போல ஜப வீரராக நீங்க ஒவ்வொருவரையும் மாறணும்னு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் இந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்ததுக்காக நான் நன்றி செலுத்துவேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். நம்ம கண்டிப்பாக அவருடைய வருவகையில் நம்ம சகோதரி பிரேமா அவர்களே முகமுகமாய் காணுவோம். அவங்க ஒரு தீர்க்க தரிசனமாக எங்களுக்கு சொன்ன வார்த்தை என்னென்னா, அவங்க கடவுள்கிட்ட நேரடியாக போயிட்டாங்க, ஏசப்பாவுடைய கரத்தை பிடிச்சிட்டாங்கன்னா எங்களுக்கு கண்டிப்பாக ஒரு திட்டவட்டமான ஒரு வார்த்தை எங்களுக்கு வந்தது. அது முற்றிலும் உண்மை. கர்த்தர்கிட்ட அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. இந்த வேளையிலும் மிரக்கல் மினிஸ்ட்ரி அந்த குடும்பத்தார் நம்மளோட வந்திருக்காங்க. அந்த சகோதரி சாந்தி சாலமன் மற்றும் ஷீபா சாலமன் மற்றும் அவர்களுடைய சகோதரி மகள்லாம் வந்திருக்காங்க. அவங்க இந்த குடும்பத்து மேல் வைத்திருக்கிற அன்பு நிமித்தம் அவங்க இங்கே வந்திருக்காங்க. அவங்க ரொம்ப வெளியில் போக மாட்டாங்க. அளவில்லாத ஒரு பாசத்தினால இங்கே வந்திருக்காங்க. இப்போ அவர்கள் சார்பாக ஒரு பாடல் பாடுவாங்க. என் இன்ப துன்ப நேரம் நானும் மை சேருவேன். என் இன்ப துன்ப நேரம் நானும் மை சேருவேன். நான் நம்பிடுவேன், பாரில் உம்மை சார்ந்திடுவேன். என் இன்ப துன்ப நேரம் நானும் உம்மை சேருவேன். என் இன்ப துன்ப நேரம் நானும் உம்மை சேருவேன். நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவே
தேங்க்யூ. இந்த பாடலுக்கு ஏற்ற வண்ணமாக அவங்க கடந்த நாட்களில் ரொம்ப துன்பமான சூழ்நிலையில் கடந்த ஒரு 4 நாட்கள் அவங்க ரொம்ப போராடி கொண்டு இருந்தார்கள் தேவனிடத்தில் சேர்றதுக்கு. இருந்தாலும் அவங்க வைராக்கியமாக இருந்ததுனால தேவனுடைய கரத்தை அவங்க பிடிச்சிட்டாங்க. அதுக்காக கர்த்தருக்கு குடும்பமாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதில் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு காரியம் என்னன்னா, அவங்களுடைய மகன் டிவி ரொம்ப சோர்ந்து போயிருந்தான். அவங்க அம்மாவை நான் பார்க்கல சரியாக பார்க்கலன்னு சொல்லிகிட்டே இருந்தான். ஆனால் அவனுக்கு தெரியாது அவன் எவ்வளோ பார்த்தான், எவ்வளோ ஆசீர்வாதம் அவனுக்கு வரும்னு அவனுக்கு தெரியாது. சாரி, நான் அவாமன்னு சொல்கிறேன், மன்னிச்சிருக்கேன். அவன் அண்ணன் பையன், ஸோ அதனால் அப்படி கூப்பிட்டு பழக்கமாயிடுச்சு. ஸோ அந்த காரியத்தில் அவங்க தாயை பார்க்கறதுல ரொம்ப அவன் நிறைய பணம் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் அவங்க சரீரமாக ரொம்ப அவன் இன்வால்வ் பண்ணி ரொம்ப டே அண்ட் நைட் அவங்கள ரொம்ப பார்த்துக்கிட்டே இருந்தான். கடைசியாக என்கிட்ட சொன்ன, சித்தப்பா நான் ஒன்றுமே பார்க்கல எங்கள் அம்மாவை நான் பார்க்கல, கை விட்டுட்டேனோ எனக்கு ரொம்ப, நான் எங்கள் அம்மாவை விட்டுட்டேன் பார்க்க முடியாமல் சொல்லிட்டு இருந்தான். நான் சொன்னேன், எங்கள் எல்லாரையும் காட்டிலும் நீ ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவன்டா. நீங்கள் அம்மாவை நீ அவ்வளோ பார்த்த, அந்த ஆசீர்வாதம் ஃபுல்லாக உனக்கு பரலோகத்துலேருந்து உனக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மகன் ஒரு சில வார்த்தைகளை நமக்கு சொல்லுவார். மோஸ்ட் ஆஃப் விஷயமான காரணம் எங்கள் அம்மா தான். எல்லாரும் என்ன வேலைக்கு போக காலேஜ் முடிச்சுட்டு இல்லைடா உனக்கு இதுதான்டா, நான் கொடுக்குற பேமெண்ட்டை கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சு நான் பார்க்க எனக்கே தெரியும். போன காசு இருக்கு வாங்கிக்கோ, இப்போ நான் சம்பாதிக்கிற அம்மா இல்லை. ஆனால் அம்மா எங்களை ரொம்ப நல்லா வளர்த்தாங்க. மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அதை சொல்லுவாங்க. ஒரு டைம் சாப்பாடு அவங்களுக்கு வாங்கிக்கொடு, இவங்களுக்கு கொடு. ஆனால் இங்கே இருக்கிற முக்கால்வாசி பேரை மம்மி ஜனவரி 1 பேசுவாங்க, உருவத்தை பற்றி பேசுவாங்க. ஆனால் எல்லாரும் வந்து நீங்கள் அம்மா தேங்க்யூ. உங்களுக்கு ஒன்றும் சொல்ல முடியல, வந்திருக்க எல்லாருக்கும் நாங்கள் மீண்டுமாய் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம். இவ்வளோ அன்பை எங்கள் மேலே வைத்ததுக்காக நன்றி. இப்பொழுது நம்ம மத்தியில் இருக்கிற பாஸ்டர் மார்ட்டின் அவர்கள் ஜெபிப்பார்கள். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, வேலைக்காக துதிக்கிறோம், சோசரிக்கிறோம் ஆண்டவரே, நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில் எங்களை மட்டும் தாழ்த்தி இனிமேன மகளை இந்த திறக்கரத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் நாங்கள் ஒன்றாக வருமானப்பட்டு இங்கே வந்திருக்கிறோம் ஆண்டவரே. கடந்த நாட்களிலே கண்மணிகள் பாதுகாத்து அருமையான மகளை நீர் உமது பரிசுத்தத்துக்குள் எடுத்துக்கொண்ட கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அருமையான மகளை இழந்து தவிக்கும் உடைய கணவர், பிள்ளைகள், உற்றார், உறவினர், நண்பர் எல்லாரையும் நீங்கள் ஆற்றுங்க, தேற்றுங்க. இந்த இழைப்பை தாக்கத்தக்கதாக ஒரு புது பலனை அருமையான பிள்ளைகளுக்கு கொடுங்க. ஒரு விட்டு சென்ற வழிகளை அருமையான பிள்ளைகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், சாட்சி சொன்ன எல்லாரும் செய்யத்தக்கதாக புது பலனையும் அவர்களுக்கு கொடுங்க. எல்லாரையும் இந்த திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. இது வல்லமை எல்லாரும் மேலும் இறங்கட்டும் இயேசு நாமத்தில். இந்த வேளையிலையும் அருமையான மகளுக்காக திறப்பின் வாசல் என்னை ஜபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே நமக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏதாவது சொன்னாலும் செயலாலும் கடமையில் தவறி இருந்தாலும் ஆண்டவரே, பாவியாக எங்களுடைய பாவங்களை மன்னித்து, எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு அருமையான மகளுடைய பாவங்களை மன்னித்து நீர் இன்றைக்கு பரிதேசத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டுமா தேவரவை கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. எனக்கு தடையாக இருக்கிற எல்லா பாவங்களையும் மன்னிங்க ஆண்டவரே. அற்புதம் இடத்துக்கு ஆசீர்வதிங்க. பாதுகாரங்க பலப்படுத்துங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. திரும்பியன் மகளுடைய குடும்பத்தாலையும் கணவனையும்
பிள்ளைகளை கண்டாக்கி பாருங்க ஆண்டவரே. தாயையும் மனைவி இழந்து தவிர்த்த அந்த குடும்பத்தாரை கண்டாக்கி பாருங்க ஆண்டவரே. தப்பிதேன மனமிறங்கி இன்றைக்கு ஒரு பலனை எல்லாருக்கும் கொடுங்க. ஆற்றுங்க தேற்றுங்க. இந்த அடக்க ஆராதனையை ஆரம்பம் முதல் முடிவறியது நல்லபடியாக நடத்தினாங்க. இயேசுவின் இனிய நாமத்தில் எங்களையும் அருமையான மகளையும் இது திறக்கிறதை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பாஸ்டர் ஜெபித்து வேணாமா உங்கள் தனிப்பட்ட ஜெபத்திலும் உங்கள் குடும்ப ஜெபத்திலும் இந்த குடும்பத்தை நீங்கள் நினைவு கூர்ந்து தாங்க முடியாது ஜெபிக்கிறோம். அடுத்ததாக குடும்பத்தை சார்ந்த பாஸ்டர் வின்சென்ட் சாமுவேல் அவர்களுடைய மூத்த குமாரன் பாஸ்டர் சார்லி பிரேம்நாத் சாமுவேல் அவர்களுடைய மகன் பிரதர் அனிஷ் பிலிப் சாமுவேல் அவர்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா குடும்பத்திலையும் நாங்கள் ரொம்ப சிரித்து பேசுவோம். எங்கள் குடும்பத்தை பார்த்தாலே எங்கள் வாசலில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு போவாங்க. ஏன்னா எங்கள் வீட்டுக்குள்ளேருந்து எப்போவுமே ஒரு அந்த கெல்லிஸில் நாங்கள் இருந்தப்போ எப்பவுமே ஒரு சிரிப்பு சத்தம் வந்துக்கிட்டே இருக்கும். 24 hours. நைட்டு தூங்குறோமோ இல்லையோ ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து பேசிட்டு எங்கள் குடும்பமாக நாங்கள் சிரிச்சுக்கிட்டே இருப்போம். அந்த வழியாக பாஸ் பண்ணுறவங்க எங்கள் வீட்டை எட்டி பார்த்துட்டு போகாமல் ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க. அந்த ஸ்ட்ரீட்குள்ளே போகிறவங்க ஒருத்தரும் எங்கள் வீட்டை பார்த்துட்டு எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எங்களோட கலந்து பேசிட்டு அவங்களும் கொஞ்சம் சிரிப்பில் எங்களோட கலந்துட்டு போவாங்க. அப்பேற்பட்ட ஒரு குடும்பம் இந்த வேளையில் ஒரு சூழ்நிலை நிமித்தமாக நாங்கள் சில துக்கங்களே நாங்கள் உலக பிரகாரமாக நாங்கள் சந்திக்க இருந்திருக்கு. இந்த வேளையிலும் பிரதர் அனிஷ் பிலிப் அவர்கள் ஒரு பாடல் பாடுவார். ஆக்சுவலாக பெரியார்த்தை பற்றி சொல்லணும்னா ஆக்சுவலாக அவங்களை அத்தைன்னு அழைச்சதோட பாட்டின்னு தான் கூப்பிடுவேன். பாட்டியை பற்றி 2 வார்த்தை, லவ் அண்ட் கேர், அன்பும் இரக்கமும் உள்ளவர்கள். ஸோ அவங்கள பார்த்து ரொம்ப கம்மியான டைம்ஸ் தான் மற்றவங்களை காட்டிலும். பட் இருந்தாலும் எப்போல்லாம் பார்க்கும்போது அவங்க அன்போடு அரவணைத்து பாட்டின்னு அழைத்து அந்த காரியங்களுக்கு அவங்க நிஜமாக செய்திருக்காங்க. ஸோ வில் மிஸ் யூ பாட்டி. ஸோ ஒரே ஒரு பாடலே நான் பாட விரும்புகிறேன். ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவேன். விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவேன். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. என் இன்ப இயேசுவை என்று காண்பேனோ. என் இன்ப இயேசுவை என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவேன். அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவேன். நாட்களும் நெருங்குதே, வாஞ்சையும் பெருகுதே. என் நாட்களும் நெருங்குதே, வாஞ்சையும் பெருகுதே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. தேங்க்யூ பிரதர் அனிஷ் பிலிப். அடுத்ததாக மிக முக்கியமாக சகோதரி பிரேமா அவர்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நபர். அவங்க எப்போ அவர் பேரை சொன்னாலும் அதுக்கு முன்னாடி எங்கன்னு சொல்லுவாங்க.
அது ரொம்ப அந்த அவங்க சொல்கிற அந்த வார்த்தை ரொம்ப அழுத்தமாக இருக்கும். அதில் அது கோடான கோடி பாசம் அதில் ரொம்ப நிரம்பி இருக்கும். அதனால எங்கள் அப்பு எப்பவுமே சொல்லுவாங்க, எங்கள் அப்பு. எனக்கு சின்னத்தில் பொறாமல் இருக்கும், என்னடா இவங்க எப்போ பார்த்தாலும் எங்கள் அப்புன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு. அவருடைய தம்பி சகோதரி பிரேமா அவர்களுடைய தம்பி ஒரு சாட்சிக்குரிய. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கள் அம்மாவுக்கு அப்பாவுக்கும் 4 பிள்ளைங்க. அதில் 2 பிள்ளை ஆண் பிள்ளை. சின்ன வயசில் நாங்கள் சந்தோஷமாக தான் இந்த சூழ்நிலையில் எங்களை விட்டுட்டு என்னுடைய சகோதரி 3 பேரும் போயிட்டாங்க. இன்னைக்கு நான் அப்படி தவிர இருந்தாலும் டைமாக்கு கிடைச்ச 2 பிள்ளைங்களும் கோல்டு தான் சொல்ல முடியும். அவ்வளவு பிரச்சனையில கூட தன்னுடைய தாயை கைவிடாம எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல மாமா விடாதீங்க, பார்த்துக்கலாம், நான் இருக்கிற மாமா அப்படின்னு எனக்கு தைரியம் கொடுத்து, நானும் எவ்வளவு சொன்னேன், அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, வேணாமாம்மா இன்னும் ஒரு நாள் பார்க்கலாம், இன்னொரு நாள் பார்க்கலாம் சொல்லி இப்படியே 13 நாள் அவங்கள நாங்க மருத்துவமனையில வச்சிருந்து, சரி எப்படியாவது மெடிக்கல் மிரக்கல் கிடைக்காதா, அவங்க வந்துட மாட்டாங்களான்ற ஒரு ஆவேசத்துல சந்தோஷத்துல நேற்று கூட நைட்டு பார்க்கும்போது சொன்னப்போ, மாமா இல்லை மாமா இருக்கட்டும் மாமா, இன்னைக்கு ஒரு நாள் தானே மாமா, எவ்வளவோ போயிடுச்சு மாமா, எங்க அம்மாவுக்காக தான் மாமா நான் சம்பாதிச்சேன், நான் பார்த்துக்கிறேன் மாமா. உண்மையாக அப்படிப்பட்ட ஒரு பிள்ளைய பார்க்கறது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு எத்தனையோ பேர் தாய் தகப்பனை பார்க்காம லாக்டவுன்ல விட்டு கேஎம்சி ஹாஸ்பிட்டல், ஜிஎஸ்சி ஹாஸ்பிட்டல், பொது மருத்துவமனைலாம் விட்டுட்டு பார்க்கறது கூட கிடையாது. நீங்க கூட பேப்பர்ல படிச்சிருப்பீங்க, பஸ் ஸ்டாண்ட்ல அம்மா விட்டுட்டு போயிட்டானுங்க, நடு ரோட்ல அம்மா விட்டு போயிட்டாங்கலாம் பார்த்துருப்பீங்க. ஆனா இந்த புள்ள எனக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல அம்மா, எங்க அம்மா வண்டி விட்டுறாதீங்க, கொஞ்சம் கூட இருங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, உங்களால முடிஞ்ச எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு பண உதவியும் சரி, உடல் உழைப்பும் சரி. 10 மணிக்கு போனேன்னா 11 மணிக்கு ஃபோன் வந்து அடுத்த செகண்ட்ல ஓடிடுறோம், அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூப்பிடுறாங்க, கொஞ்சம் வாங்க மாமா அப்படின்னு. எங்களுடைய எண்ணம் எல்லாருமே எங்க அக்கா எங்களுக்கு திரும்பி கிடைச்சிருவாங்கன்ற ஒரு தைரியத்துல இதுதான் நாங்க இருந்தோம். ஏதோ எதிர்பாராத சூழ்நிலையில கர்த்தர் அவங்களுக்கு தேவைப்பட்டதுனால கர்த்தர் அவங்களை எடுத்துக்கினாரு. இருந்தாலும் எங்க குடும்பத்துல ஒரு அன்பு, ஒரு பாசம் என்னைக்குமே எங்களை விட்டுட்டு போவாது. இருந்தாலும் எங்க அக்கா பசங்களுக்கு நான் என்னைக்கும் ஒரு தாய் மாமனா என்னைக்கும் இருப்பேன், எதுக்கும் கவலைப்பட வேணாம், என்னால முடிஞ்ச எந்த உதவி வந்தாலும் நான் செய்வேன். ஏன்னா அவங்களுக்கு அப்பனுக்கு அப்பனா, அம்மாவுக்கு அம்மாவை நான் இருப்பேன் நேரத்துல நான் சொல்லிக்கிறேன். எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கிறேன்றது. அதே போல எனக்கு இந்த 10 நாளா எங்க அக்காவுக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது பல வழியில எனக்கு உதவி செஞ்சாரு எங்க டிவிஷன் செக்ரட்டரி ஜெய்சங்கர், சுந்தர், இந்த மாதிரி சுரேஷ். இந்த மாதிரி நாங்கள் முடியல, அவங்களால ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவங்க சரியா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்களா இல்லைன்னுட்டு காலையில் 6 மணிக்கு எழுந்து கார்த்திக் அவங்க மருமக நாங்கள் எல்லாம் எழுந்து ஹெல்த் மினிஸ்டர்கிட்ட போய் அவர் பிஏ கிட்டேருந்து ஃபோன் பண்ணி அவங்கள நல்லபடியாக பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மெடிக்கல் இதை சப்போர்ட் அவங்களுக்கு கொடுத்தோம். அப்படி இருந்தாலும் எங்களை விட்டுட்டு அவங்க இன்னைக்கு போயிட்டாங்க. இருந்தாலும் நீங்கள் எல்லாம் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். அதே போல் எனக்கு பல வழியில் உதவி செஞ்ச நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல் என் உறவினர்களுக்கும், உற்றார் உறவினர்களுக்கும், நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி. தேங்க்யூ அப்பு. கண்டிப்பாக உங்களுடைய விசுவாசம் மாறாது. ஒரு நாள் நம்ம முகமுகமாய் நம்ம சகோதரி அவர்களை பரலோகத்தில் காண்போம். அடுத்ததாக இன்னொரு சாட்சி, அதுக்கப்புறம் நம்ம குறுகிய நேரத்தில் நம்ம அந்த நிகழ்ச்சியை முடிச்சிடலாம். அவங்க குடும்பத்தில் ரொம்ப ஐக்கியமானவர், ரொம்ப பெரியமானவர், எல்லா காரியத்திலும் அவங்க செய்கிற ஊழியத்தில் ஒரு பார்ட் அவங்க. ஸோ அப்பேற்பட்ட ஒரு நபர் எப்போ பார்த்தாலும் அவங்க அந்த அவுட்ரீச் மினிஸ்ட்ரி அங்கே போகிறாங்க. அங்கே வந்து அந்த ஏழைகளுக்கு, அந்த சிறு பிள்ளைகளுக்கு மத்தியில் போய் அவங்க ஊழியம் பண்ணுறது, அங்கே ஏழைகளுக்கு போய் அவங்க ட்ரெஸ்ஸு, மற்ற காரியங்கள், உணவு அவங்க கொடுக்குறது, எல்லா விசேஷம். கிறிஸ்மஸ் இப்போ கூட நான் கேள்விப்பட்டேன் ஒரு சாட்சி. அவங்க சொன்னாங்க,
கடந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு இவங்க எல்லாமே குடும்பமாக போய் அங்கே இருக்கிறவங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ் மற்றும் அவங்களுக்கோட ஃபுட்டு எல்லாம் அவங்களோட உட்காந்து பரிமாறி ஸ்பெண்ட் பண்ணி அன்றைய நாள் முழுவதும் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களோட அந்த சபையோடு சேர்ந்து அவங்க அந்த நாளை கிறிஸ்மஸ் அன்னைக்கு அவங்க செலவழித்து வந்துட்டுருக்காங்க கேள்விப்பட்டேன் சாட்சியாக. அப்பேற்பட்ட ஒரு இடத்துலேருந்து சகோதரர் எலியேசர் பாஸ்டர் அண்ட் பிஷப் எலியேசர் அவர்கள் சாட்சி சொல்லுவாங்க. அவர்களை குறித்து மெச்சிக்கொள்வதற்கு அநேக வார்த்தைகள் உண்டு, நிறைய காரியங்கள் பேசிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் அவருடைய பேரிலே எல்லாமே அடங்கி போயிருக்கு. பிரேமா என்று சொன்னால் அன்பு. அருமை சகோதரி அன்பானவர்களாக இருந்தார்கள், எல்லோரோடும் அன்பாய் பழகினார்கள். காரணம், பெயருக்கேற்று போல வாழ்ந்த ஒரு சகோதரி. அது மாத்திரமல்ல, அவர்களோடு கூட நாங்கள் சேர்ந்து கிராமங்கள், பட்டணங்கள், பல நாடுகளுக்கும் சென்று ஊழியம் செய்திருக்கிறோம். ஆகவே ஊழியத்தில் ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்று வாழ்ந்த ஒரு அருமை பிரேமா சகோதரி அமல் ஜான் அவர்கள் சிறு வயதிலிருந்து நாங்கள் நன்கு அறிந்தபடினாலே ஒரு குடும்பமாக நாங்கள் அவர்களோடு பழகினோம். அருமை சகோதரி ஒரு சிங்கம் போல, அவன் பார்ப்பது அன்பு தான் அவங்க, ஆனால் ஜெபிக்கிறதுல சகோதரி ஒரு சிங்கம். நம்ம எல்லா குடும்பங்களையும் சபைகளையும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒவ்வொரு முறையும் நாம் பார்க்கும்போது கேட்கும்போது உங்களுக்காக ஜெபித்தேன் என்று. ஆகவே அவனுடைய சிங்க ஜெபம் இன்றைக்கு மௌனமாக இருக்கிறது. ஆனால் அவருடைய ஜெபத்திற்கு பதில் தான் நம்ம எல்லாரும் ஒன்றாய் கூடியிருப்பது. இன்னும் அதிகமாக இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அவர்களுடைய விசுவாச சகோதரி ஆண்டவர் மீது விசுவாசமாய் இருந்தபடினாலே அவருடைய குடும்பத்தை கட்டும்படி, சொந்தங்களை காக்கும்படி அந்த விசுவாசம் முழுவதும் ஜெபத்திலே வைத்து அநேக குடும்பங்களை கட்டவும், சபைகளை கட்டவும், அநேகங்களை சேர்த்து வைக்கவும் அவருடைய விசுவாசம் இன்றைக்கு அது எல்லாரோடு கூட எல்லார் மனதிலும் அவர் நமக்காக பிரயாசப்பட்டதை நாம் மறந்துவிடவே முடியாது. எங்களுடைய கிராம சபைக்கு கூட அருமை சகோதரி ஒவ்வொரு வருடமும் வருவார்கள். நாங்கள் அழைக்கும் போதெல்லாம் வருவார்கள். அவருடைய இந்த விசுவாச வீர பயணத்தை நான் பல கிராமங்களிலும் பார்த்தேன், அவருடைய வீடுகளிலும் பார்த்தேன், வெளிநாடுகளிலும் நாங்கள் ஊழியம் செய்யும்போது அங்கேயும் பார்த்தேன். அருமை சகோதரி ஒரு விசுவாச வீர பெண்ணாக வாழ்ந்தார்கள். ஆகவே இந்த விசுவாச வீரரை இந்த நாளிலே நாம் அடக்கம் செய்ய போகிறோம். ஆனால் அவருடைய விசுவாசம் நமக்குள், பிள்ளைகளுக்குள், கணவனுக்குள், சொந்தத்திற்குள் இருக்கிறபடினாலே தொடர்ந்து அந்த ஆண்டவர் மீது விசுவாசமாய் வாழ்வோம், கர்த்தருக்காகவே வாழ்வோம் என்று சொல்லி சகோதரியை முன்வைத்து நான் ஒரு சவாலாக ஏற்றுக்கொள்கிறேன். நன்றி. வாய்ப்பு குடும்பத்திற்கு. எங்கள் அக்கா அடிக்கடி ஒரு பாட்டை ரொம்ப விருப்பப்பட்டு பாடுவாங்க. எங்கள் வீட்டில் வந்தால் கூட ஜெபம் பண்ணும்போது அந்த பாட்டு தான் பாடுவாங்க. அந்த பாட்டை இப்போ நம்ம ஜான் அவர்கள் என்னோட விருப்பத்தின் பேரில் அவங்க நினைவாக அந்த பாட சொல்லியிருக்கார். உயிரின் ஊற்றே நீயாவா, உண்மையின் ஒளியே நீயாவா, உயிரின் ஊற்றே நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் ஒளியே நீயாவாய், உயிரின் ஊற்றே நீயாவாய், உலகின் ஒளியே நீயாவாய், உறவின் பிறப்பே நீயாவாய்,
நீயாவாய். நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? தேங்க்யூ. அடுத்தது நம்ம இன்னும் சில வினாடிகளில் நம்ம இந்த கூட்டத்தை முடிச்சிடலாம். அடுத்ததாக இன்னொரு சாட்சியை நம்ம கேட்க போகிறோம். பாஸ்டர் கிடியோன் சிங்கப்பெருமாள் கோயில் வந்து இவருடைய ஊழியத்தில் அவங்க பங்காளராக இருக்கிறதுனால பாஸ்டர் கிடியோன் அவர்கள் சாட்சி சொல்லுவாங்க. பேசலாம். பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அம்மா என்று வாயினை கூப்பிட்டு கடைசியில் நாங்கள் ஒரு கிராமத்தில் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறோம். எங்களுடைய கிராமத்தில் மாதத்தில் முதல் தடவை கொளத்தூர்லேருந்து எஸ்பி கோயில் வரைக்கும் அவங்க பஸ் பிடிச்சி தங்களுடைய சரீரத்தில் பலவீனம் இருந்தும் முதல் ஆராதனையில் மெசேஜ் கொடுத்து அங்கே இருக்கிற ஊழியத்தை கட்டும்படி தொடர்ந்து 4 வருடங்கள் வந்தாங்க. அது மாத்திரமல்ல, கிறிஸ்மஸ் மற்றும் நிறைய காரியங்களில் வந்து எங்கள் ஊழியத்தை சிறப்பாக செய்து சின்ன ஒரு கொட்டகையிலிருந்து எங்களுடைய ஊழியத்தை நல்ல ஒரு பில்டிங் கட்டும்படி அவங்க அதற்கு வழி காண்பித்த ஒரு குடும்பம். அவங்க எங்களுக்கு ஊழியங்களை வெளியில் கொண்டு வந்த நல்ல ஒரு தாயார். அது மாத்திரமல்ல, அவர்களோடு இணைந்து வெளி தேசங்களுக்கு செல்லவும் எங்கள் ஊழியத்தை இன்றைக்கு வெளியில் கொண்டு வருவதற்கு அம்மா தாயார் நிறைய ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. சபை மக்களை நல்லா கட்டி எழுப்பியிருக்கிறாங்க. அவங்களுடைய உற்சாகம் உள்ள வார்த்தைகள் எங்களை இன்னும் ஊழியத்தில் நிற்க வைத்திருக்குது. அதற்கு நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, அருமையான ஐயா அமுல்சான் ஐயா அவருடைய 2 பிள்ளைகளும் நாங்கள் நல்லா அழிவோம். எல்லா கூட்டத்திற்கும் குடும்பமாய் வந்து எங்கள் கல்யாண காரியங்கள், எங்களுடைய திருச்சபையின் காரியங்கள் எல்லாவற்றிலும் முதலிடம் தந்து எல்லாவற்றையும் சிறப்பாக செய்தவர்கள். அநேகருக்கு செய்திருக்கிறார்கள். அவர்கள் முக்கியமாக என்கரேஜ் பண்ணுவாங்க. அது ரொம்ப எங்களுக்கு பிடிக்கும். என்னுடைய ஊழியத்தை எல்லாம் வெளியில் கொண்டு வருவதற்கு உண்மையாகவே ஆண்டவருடைய நாம மகிமைக்காக சொல்கிறேன். அருமையான தாயாருடைய வார்த்தையின் மூலமாய் வந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் ஊழியங்கள் பலப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அவங்களை எடுத்துக்கொண்டார்கள். நாம் ஒரு நாள் பார்ப்போம். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். சாட்சி முடிச்சுக்கொள்ளும். தேங்க்யூ பாஸ்டர். அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு நேரத்தில் நாம் இப்போ கடந்து வரப்போகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை நான் மார்னிங் அவரை தொடர்பு கொண்டு இவங்க குடும்பமும் அங்கே பக்கத்தில் இருக்கிற சபை இசிஐ சர்ச்சு கொளத்தூர் அந்த பக்கத்தில் இருக்கிற இசிஐ சர்ச்சில் இவங்க பங்காளராக இருக்கிறாங்க, உறுப்பினராக இருக்கிறாங்க. அடிக்கடி அவங்க போய் ஆராதனையில் அவங்க பங்கேற்று துதி ஆராதனையும் அவங்க செய்வாங்க. ஸோ அந்த போதகரை நான் மார்னிங் நான் கேட்டேன், பாஸ்டர் நீங்கள் எப்படி இந்த மாதிரி இருக்குது சூழ்நிலை சுச்சுவேஷன் எப்படி அப்படின்னு நான் கேட்டேன். நீங்கள் வர முடியுமா அப்படின்னு கேட்டேன். அவர் ஒரே வார்த்தை சொன்னார், அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, நான் வந்து சிஸ்டருக்கு வந்து நான் பண்ணி கொடுக்குறேன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் அங்கி போட்டு வந்திருக்காரு. அதுதான் அவருக்கு கேடயம். நிறைய பேர் பயப்படுவாங்க, எனக்கு இந்த கிட்டு வாங்கி கொடு, அந்த கிட்டு வாங்கி கொடு, இந்த நேரத்தில் எனக்கு இதை பண்ணி கொடு, அதை பண்ணி கொடு. இந்த ஆஃபீஸில் கூட கேட்டாங்க, எனக்கு 8 கிட்டு வேணும் நாங்கள் செய்கிறதுக்கு அப்படின்னாங்க. பட் ஆண்டவர் சகலத்திலையும் எங்களுக்கு உதவி செஞ்சு ரொம்ப அவங்க பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு முன்னால் சென்று எல்லாத்தையும் எங்களுக்கு உதவி செஞ்சு சீரும் செம்மையுமாக எங்களுக்கு செஞ்சார். பாஸ்டர் அவர்கள் நான் வந்து செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்ட்டு தன்னுடைய உடுப்பையே கேடயமாக கையில் ஒரு கருக்குள்ள பட்டயத்தை வச்சுட்டு நிற்கிறாரு. அவர் சொல்கிற தேவனுடைய வார்த்தையை நம்ம கொஞ்சம் தியானிப்போம். அந்த குடும்பத்துக்கு ஆறுதலாக அது இருக்கும்னு நம்ம விசுவாசிப்போம். இந்த நேரத்திலையும் பாஸ்டர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு துக்கமான ஒரு நேரத்தில் நம்ம அந்த இடத்துல நிற்கிறோம். மனம் உடைந்து ஏன் இப்போ ஏற்பட்ட நிகழ்வு என்று சொல்லி ஒரு கேள்விக்குறியோடு கூட நம்ம இடத்துல நிற்கிறோம். சொன்ன சகோதரி நம்மை விட்டு கடந்து தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கின்றார். ஒருவேளை அவர்களை குறித்து எனக்கு ஒரு 3 ஆண்டு காலம் தான் அவங்களோடு கூட எனக்கு பழக்கம்.
ஆனால் அருமையான பிரதர் அமுல்ஜான் ஐயா, நான் சென்னைக்கு வந்ததிலிருந்து 1985ஆம் ஆண்டிலிருந்து அவங்களுக்கு தெரியும். அந்த காஸ்பல் மெலடி வாய்ஸ் பிரதர் ஸ்வன் பீட்டர் அவங்களுடைய குரூப்பில் அவங்க என்னுடைய இசிஐ எல்லாம் கூடுகைக்கும் அவங்க தான் இசை வாசிப்பார்கள். அவர்களை அடிக்கடி நான் பார்த்துருக்கிறேன், சந்தித்திருக்கிறேன், பேசியிருக்கிறேன். அது மாத்திரமல்ல, என்னுடைய குடும்ப நண்பராக அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். அருமையான சகோதரியை நான் பிரகாஷ் நகர் திருச்சபைக்கு பொறுப்பேற்ற பின்புதான் அவர்களை தெரியும். ஒருவேளை பிரதர் கூட அங்கே இருக்காங்க எனக்கு தெரியாது. என்ற மே மாதம் கடைசியில் என்னுடைய மகளுக்கு திருமணம் நிறைவேற்றது. அப்பொழுது அவர்களை என்னுடைய மகளுடைய திருமண நிகழ்ச்சியில் அவர்கள் தான் அவருடைய குரூப் தான் வந்து பாடல் தான் பாடினாங்க. அடுத்த ஜூனில் திருச்சபைக்கு வர அவங்க இங்கே இருக்கிறாங்க. மிகுந்த ஒரு மகிழ்ச்சி அவர்கள் இருக்கின்ற இடத்துல கடந்து வரும் பொழுது. அது மாத்திரமல்ல, நான் வருவதற்கு முன்னால் அவங்க எப்படி அந்த திருச்சபைக்கு வந்து போனாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் வந்த பின்பு அவர்கள் அந்த திருச்சபையில் மேக்சிமம் இங்கே இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் சபைக்கு வராமல் இருக்க மாட்டாங்க. சகோதரி அவர்களும் அவருடைய மருமகள் பேத்தி நிச்சயமாக வருவாங்க. ஐயாவும் அப்பப்போ சேர்ந்து ஃபேமிலியை கடந்து வருவாங்க. நான் ஆராதனை வேளையில் அவர்கள் வந்திருக்கிறதை பார்த்து விட்டேன் என்று சொன்னால் நிச்சயமாக நான் ஒர்ஷிப்பு நடத்த மாட்டேன். அவங்களுடைய கருத்தில் கொடுத்துருவேன். எந்த நேரத்தில் எப்படி கொடுத்தாலும் அந்த இடத்துல அவங்க அப்படியே ஒன்று ஆராதனையை சிறப்பாக செய்வாங்க. மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தின் ஆராதனையாக தேவ பிரசன்னத்தை மக்கள் உணர்படியான ஒரு ஆராதனையை அவர்கள் நடத்தி தருவார்கள். செய்திக்கு அப்பப்போ அவங்க திருச்சபையிலே செய்தி கொடுப்பார்கள். மிகுந்த ஒரு அருமையான இடத்துல நான் கண்ட காரியம், மிகுந்த இன்னைக்கு சாட்சி சொன்ன அனைவருமே அவங்களுடைய அன்பையும் அவங்களுடைய ஊழிய வாஞ்சையும் குறித்து அதிகமாக சொன்னார்கள். நிச்சயமாக அது 100% உண்மையான ஒரு காரியம். சிரிச்ச முகமாக அவர்கள் எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பார்கள். நான் அவர்களை பார்க்கும்பொழுது தான் நினைப்பேன், அவங்களுக்கு எந்த குறையும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, நல்ல சிறப்பான வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது என்று எண்ணினேன். ஆனால் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி எங்களுடைய திருச்சபையில் சாட்சியின் ஆராதனை நடைபெற்றது. அப்பொழுதுதான் அவர்கள் சாட்சியை பகிர்ந்து கொண்டார்கள், தங்களுடைய சாட்சி. இந்த சாட்சியை கேட்டபொழுதுதான் நான் நினைச்சேன், இவ்வளவு பிரச்சனையை அவங்க கடந்து வந்திருக்கிறாங்க, அது இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது, ஆனாலும் அவர்கள் மகிழ்ச்சியாய் இருக்கிறார்கள், கிறிஸ்துவுக்குள் அவர்கள் மகிழ்ச்சியாய் இருக்கிறார்கள் என்பதை அந்த நாளில் நான் அறிந்து கொண்டேன். அவர்களை குறித்து நான் நினைத்து பார்க்கும் பொழுது 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் 7-8 வசனங்கள் சொல்கிறது போல, நல்ல போராட்டத்தை போராடினேன். அருமையான அவங்களுடைய பிரதர் கூட சொன்னாங்க, தாய் மாதிரி எங்களை நடத்துகிறாங்க. அதே போல் பிரதர் சாம் அவங்க சொல்லும்பொழுது கூட சொன்னாங்க, எங்களுக்கு இவங்க அண்ணி இல்லை அம்மா மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. குடும்பத்தை தன்னுடைய ஒரு தாய் ஸ்தானத்திலிருந்து நடத்தக்கூடிய, அப்படின்னா எவ்வளவு காரியங்கள் இருக்கும். ஒரு குடும்பத்தில் வந்திருக்கிற குடும்பத்தில் ஒரு தாயாக நிற்கணும் அப்படின்னா எத்தனையோ காரியங்கள் பிரச்சனைகள் இருந்திருக்கும். அதெல்லாம் தாங்கி கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு பணியில் அவர்கள் செயல்பட்டார்கள். பிள்ளைகளாக பாவித்து அவரிடத்தில் வருகிற எவரையும் பிள்ளையாகவே பாவிக்கிற ஒரு காரியம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அவருடைய சாட்சியின் ஜீவியம். அவருடைய இல்லங்களுக்கு அவருடைய குடும்பத்தில் பிறந்த நாட்கள், திருமண நாட்கள் வரும்பொழுது நான் செல்வதுண்டு. மோஸ்ட்லி அங்கே செல்லும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய பாடல் ஆராதனையாக தான் அந்த வீட்டில் வந்து ஜெபக்கூட்டம், அந்த பிறந்த நாளும் திருமண நாளும் போகும். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், இப்படி இவ்வளோ பேர் பாடக்கூடிய பிள்ளைகள் இந்த இடத்துல வந்திருக்கிறாங்க, இவ்வளவு செய்தி. சில இடத்துலாம் போனால் ஒரு ஐயா சீக்கிரம் ஜெபம் பண்ணுங்க, ஒரு கேக் வெட்டிட்டு நீங்கள் போங்க அப்படிம்பாங்க. சில இடத்துல நாங்கள் ஏற்கனவே முடிச்சிட்டோம், நீங்கள் வாங்க ஒரு ஜெபம் மட்டும் பண்ணிட்டு போங்க அப்படிம்பாங்க. ஆனால் அவருடைய இல்லத்தில் பார்த்தீங்கன்னா போனோம்னா அந்த ஒரு பெரிய ஒரு ஜெப கூட்டமாகவே நடக்கும், பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த வீட்டுக்கு போனால். அப்படிப்பட்ட ஒரு தாயார் இன்றைக்கு நம்ம இருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் அவர்கள் கடந்து போயிருக்கிறார்கள். நல்ல போராட்டத்தை கர்த்தருக்காக இந்த உலகத்திலே அவர்கள் போராடி இருக்கிறார்கள். ஓட்டத்தை இன்றைக்கு அவங்க முடிச்சிருக்கிறாங்க. போராட்டத்தின் மத்தியிலும் இந்த கடைசி நாட்கள், ஒரு சில நாட்கள் கொஞ்சம் மிகுந்த கஷ்டமான நாட்கள். என்னிடத்திலே கடந்த மாதத்தில் என்னிடத்திலே அவர்கள் இந்த மாதம் ஆரம்பம் தான் நினைக்கிறாங்க, கண் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்னிடத்தில் அதிகமாக அவங்க பேசிட்டு இருந்தாங்க. பாஸ்டர் சர்ச்சில் சாட்சி கூட சொன்னாங்க, நான் யாரையும் துன்பப்படுத்த விரும்பலை, யாரையும் கஷ்டப்படுத்த விரும்பலை,
ஆனால் இவ்வளோ ரூபா தேவை இருக்குது, ஆனாலும் கர்த்தர் சந்திப்பாருங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது. என் கண்ணு ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லை ஆண்டவர் ஆப்ரேஷன் இல்லாமலே எனக்கு கண்ணு நல்ல பார்வை கிடைக்கணும், ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போகிறாங்க. விதமாக கடந்த நாட்கள்லாம் கடந்து போச்சு. நான் இடத்துல ஃபோன் பண்ணுறதெல்லாம் அவங்கள பார்க்கும்போதெல்லாம் கேட்பேன், கண்ணு எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்கும்பொழுது அப்படி இருக்கு பிரதர், ஆனாலும் நான் சமாளித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்வார். விதமான ஒரு சூழ்நிலை தான் அவர்கள் இந்த இன்ஜெக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை கடந்து வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனாலும் எதிர்பாராத விதமாய் அவர்களுக்கு சூழ்நிலையில் விதமாய் ஆண்டவர் அவர்களை அழைத்திருக்கிறார். ஓட்டத்தை நல்ல முறையில் ஓடி அநேகருக்கு ஆசீர்வாதமாக, அநேக திருச்சபைகளுக்கு ஆசீர்வாதமாக, அநேக ஆத்துமாக்களுக்கு ஆறுதலான வார்த்தைகள், அவங்க ஒர்ஷிப், அவங்க பாட்டு பாடினாலே அந்த பாட்டு அநேகருக்கு ஆறுதலாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல குரல், கர்த்தர் விதமான ஒரு இனிமையான குரலை தேவன் கொடுத்திருந்தார். அந்த குரலை வேற எதுக்கும் பயன்படுத்தலை, ஆண்டவருக்காக மாத்திரம் தான் பயன்படுத்தினாங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு கிருபை, நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை அவர்கள் முடித்திருக்கிறார்கள். விசுவாசத்தையும் அவங்க நினைச்சுக்கிறாங்க கடைசி வரையில். ஒருவேளை போராட்டமான ஒரு சூழ்நிலைகள்லாம் கடந்து வந்தாலும் எல்லாவற்றிலும் அவர்கள் இறுதி வரையில் தேவ அவர்கள் அங்கே தங்களுடைய போராட்டத்தை முடிக்கிற ஒரு நிலைமையிலும் கூட அவர்கள் அங்கே ஆண்டவருக்குள்ளாக தங்களுடைய ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை அவர்கள் காத்திருக்கின்றார்கள் கடைசி வரையில். என் மூச்சு இருக்க வரைக்கும் நான் ஆண்டவங்க சர்ச்சில் எப்போ அவங்க சாட்சி சொன்னான்னு சொல்லுவாங்க, என் கடைசி மூச்சு வரைக்கும் நான் ஆண்டவருக்கு தான் பணி செய்யணும், ஆண்டுடைய வார்த்தையை சொல்லிகிட்டே தான் இருக்கணும் எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பணியிலே தேவனுடைய சமூகத்திலே கடந்து சென்றிருக்கின்றார்கள். அங்கே பரிசுத்த பவுல் சொல்லணுமாக நீதியின் கிரீடம் சூடப்பட்டவர்களாய் இன்றைக்கு ஆண்டவரோடு கூட இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை நம்மிடத்துல இங்கே சரீரம் தான் இங்கே இருக்குது, ஆனால் ஆவியிலே அவர்கள் தேவனோடு கூட தேவனுடைய கிரீடத்தை தரித்தவர்களாய் அந்த ஆண்டோடு கூட அவர்கள் உட்கார்ந்து இருக்கின்றார்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறபடி நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் என்ன செய்கிறாங்க, இளைப்பார்கள். இன்றைக்கு அந்த ஒரு சூழ்நிலைக்கு அவர்கள் கடந்து வந்திருக்கிறார்கள். நேர்மையாக இந்த உலகத்தில் நடந்து கருமையான பிள்ளைகளுக்கு, லிவிங்ஸ்டன் அருமையான லிதியாவுக்கு அருமையான பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு தாயா அவங்களை எப்படி வளர்க்கணுமோ, அவங்க கிறிஸ்துவ அன்பில் எப்படி வளர்க்கணுமோ விதமாய் வளர்த்திருக்கின்றார்கள். கணவருக்கு நல்ல ஒரு மனைவியாக, அருமையான உடன்பிறப்புகளுக்கெல்லாம் தாயாக, சகோதரியாக இல்லாமல் தாயாக இருந்து இவ்விதமான ஒரு நேர்மையான ஒரு வாழ்க்கை. திருச்சபையில் யார் யார் கஷ்டப்படுறாங்க, யார் யாருக்கு இன்னைக்கு இந்த நியூஸை நிறைய கடந்த நாட்கள் அவங்க சிக்கா இருக்காங்கன்னு போட்டப்பவே ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது ஒரு 10 காலாவது வரும். அம்மா எப்படி இருக்கிறாங்க, சிஸ்டர் எப்படி இருக்கிறாங்க, ஆஸ்பத்திரியில் விசாரிச்சிங்களா, எப்படி இருக்கிறாங்க. உடனே அங்கே ஐயாவுக்கு அடிப்பேன். அவங்க உடனே சொல்லுவாங்க, ஐயா கொஞ்சம் அப்படி தான் இருக்குது, சில கொஞ்சம் முதல்ல 2 நாள் இம்ப்ரூவ்மெண்ட் சொன்னாங்க, அதுக்கப்புறம் அப்படி தான் இருக்கிறது என்று சொன்னார்கள். நேற்று தினத்திலே கூட அவர்கள் 65% டாக்டர் ஹோப் கொடுத்துருக்குறாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஒரு நம்பிக்கையாக இருந்தது, நிச்சயமாக அவர்கள் சுகமாய் நம்மோடு கூட கடந்து வருவார்கள் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் அவர்களை அழைத்திருக்கிறார். ஆகவே இந்த அருமையான தாயாருடைய நேர்மையாய் நடந்த அருமையான தாயார் இன்றைக்கு சமாதானத்துக்குள்ளே பிரவேசித்திருக்கிறாங்க. அவர்கள் நல்ல ஒரு இளைப்பாறுதலுக்குள்ளாய் கடந்து வந்திருக்கின்றார்கள். இனி அவர்களுக்கு துன்பம் இல்லை, துயரம் இல்லை, பாடுகள் இல்லை. கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு காரியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாமும் ஒருவேளை அவருடைய வாழ்வை பின்பற்றுவோம் என்று சொன்னார். அவர்கள் சென்றிருக்கிற தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாமும் செல்ல தேவன் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். அதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். இப்பொழுது அருமையான தாயாருடைய வாழ்வைக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். ஒருவேளை அது நமக்கு ஒரு பெரிய சாட்சி. அந்த சாட்சியை பின்பற்றி அருமையான பிள்ளைகளும், அருமையான ஐயாவும், உறவினர்களும், உற்றார்களும், சபையின் மக்களும் பின்பற்றி கடந்து போகவும் தேவனுக்கென்று இந்த உலகத்திலே வாழ ஆண்டவர் நம்ம ஒருவருக்கும் உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன். இப்பொழுதும் அவருடைய தாய்மாமா அவர்கள், தம்பி அவர்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய ஆடையை இப்பொழுது அவர்களுக்காக போடுங்கம்மா. அப்படியே மேலே விரிச்சிருங்கம்மா. முகம் தர்ற மாதிரி முகத்துக்கு அப்படி வச்சு
முகத்துக்கு கீழே கொஞ்சம் விரிச்சு அப்படி விரிச்சு அப்படியே முகத்துக்கு கீழே தரணும். அப்படி அவ்வளோ அப்படியே போடுங்க. சரி ஓகே. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருக்கையில் என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் மறியாமலும் இருப்பான். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போகும் இயலாது என்பது நிச்சயம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எல்லா ஜீவன்களுக்கும் ஊற்றானவரே, நீரே எங்கள் கோட்டையும் பலனுமானவர். நீரே துன்பத்தில் எங்கள் சகாயர். நாங்கள் ஆறுதலை பெறவும் சகாயம் தேவையான இப்பொழுதும் இதை போன்ற சமயங்களிலும் உம்மிடத்தில் கிருபையும் சகாயத்தையும் கண்டடையவும் உம்மில் நம்பிக்கை வைக்க பலப்படுத்தப்பட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். எங்கள் ஆண்டவரே, நீர் கல்லறையின் அருகில் நின்று அழுதீர். எங்கள் துக்க உணர்ச்சியால் மனமிறங்குகிறீர். ஆதரவற்ற உம்முடைய மக்களை கைவிடாமல் அவர்கள் அண்டை வருவேன் என்ற உம்முடைய வார்த்தை இப்பொழுது நிறைவேற்றியருளும். துக்கப்படுகிற உம்முடைய அடியாருக்கு உம்மை வெளிப்படுத்தியருளும். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று நீர் சொல்லுகிறதை கேட்க செய்யும். இவர்கள் உம்மிடம் உண்மை அறிவோடு திரும்பவும் ஜீவனுள்ள விசுவாசத்தோடு உம்மிடம் தரிக்கவும் ஒத்தாசை செய்தருளும். உம்முடைய பிரசன்னத்தில் ஆறுதல் அடைந்து இருள் நீங்கி ஒளி வருமளவும் இனி வரப்போகும் எல்லாவற்றையும் பற்றி உம்மில் திடமான நம்பிக்கை வைக்கவும் இவர்களுக்கு துணை புரியும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரக்கங்களை முன்னிட்டு எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். ஆமென். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல் கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். மனம் பதறுகளுக்கும் அப்படியே இறங்குகிறார். பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் உங்களிடம் வந்து உங்களை ரட்சிக்கிறார். பார்க்க விரும்புறவங்க தயவு செஞ்சு கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. பார்க்க விரும்புங்கிறவங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் பண்ணி பார்த்துட்டு போயிடுங்க. தொடாதீங்க, அந்த பெட்டிக்கிட்டே வராதிங்க. எங்களை தாண்டி பார்த்துட்டு போங்க. இப்படி வாங்க, இப்படி வாங்க. கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தவங்க கொஞ்சம் தயவு செஞ்சு மூவ் பண்ணிடுங்க. கொஞ்சம் பார்த்துடுங்க, கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க ப்ளீஸ். தொடப்படாது, போங்க. கொஞ்சம் கொஞ்சம் ப்ளீஸ் கோஆபரேட் பண்ணுங்க. கொஞ்சம் போங்க, போங்கம்மா. நீங்க நேரா போங்க. பார்த்தவங்க போடுங்க. ரெடியா? ரெடி அப்படியே நேரா போங்க.
ரைட்டு போங்க போங்க போதும் இடம் கொடுங்க. போங்க ரைட்டு ரைட்டு போங்க ஐயா கொஞ்சம் மூவ் பண்ணுங்க நீங்க மூவ் பண்ணுங்க போங்கப்பா இப்போ கொஞ்சம் வழி மூவ் பண்ணுங்க ஹலோ பிரதர் நேரம் போங்க பார்த்துட்டு நேரம் போங்க நேரம் அப்படி வழியாக பார்த்தாச்சா சரி ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். ரைட்டு நேரம் போங்க சரி பாருங்க பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டாக போங்க நேரம் போங்கம்மா நேரம் போங்க சரி சரி ஓகே சரிம்மா தொடக்கூடாது நேரம் போங்க தொடாதீங்க. இவங்களை அப்படி அனுப்புங்க பிடிச்சிட்டு போங்க போங்கம்மா போங்க பார்த்துட்டே போங்க போங்க பார்த்துட்டே போங்க போங்க ஹலோ சைல்டு சீக்கிரம் போங்க மூவ் பண்ணுங்க ப்ளீஸ். பின்னாடி நிற்கிறீங்க மூவ் பண்ணுங்க தயவுசெய்து நேரம் ஸ்ட்ரைட்டாக போயிருங்க ஸ்ட்ரைட்டாக போங்க வழி விடுங்க அவங்களுக்கு போங்க சரி சரிப்பா கிளம்புங்க ஸ்ட்ரைட்டாக போயிருங்க போங்க ஸ்ட்ரைட்டாக போயிருங்க போங்க சீக்கிரம் போங்க போங்க தம்பி போங்க அவ்வளோதானே சரி அப்பா அவ்வளோப்பா எல்லாரும் பார்த்துட்டீங்களா? ப்ளீஸ் பார்த்துட்டு லைட்டாக பின்னாடி வந்துடுங்க பிரதர் ரைட்டாக இந்த ஒரு பக்கம் நிமிஷம் பார்த்துங்க. லிவி வந்துடு லிவி இப்படி வந்துடு ஜஸ்ட் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. அவங்க மூவ் பண்ணோம். கொஞ்சம் வழி விடுங்க நீங்கள் இங்கே வரணும் கொஞ்சம் வழி விடுப்பாங்க இப்படி வாங்க கொஞ்சம் வழி அவங்க எல்லாம் பார்த்துப்பாங்க. ஜாதி வந்துடுங்க. லேடி இப்படி வாங்க வழி விடுங்க. நீங்க யாரும் பாக்ஸ் கிட்ட போவேன்னா எல்லாமே அவங்க பார்த்துருவாங்க. நீங்க யாரும் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் யாரும் பாக்ஸ் கிட்ட போவாங்கன்னா எல்லாம் அவங்க பார்த்துக்கிடுவாங்க. வீடியோ சரிப்பா பண்ணிக்கிறேன் எனக்கு இது பண்ணாதம்மா அம்மா ப்ளீஸ்மா வந்துருமா. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. என் இன்ப இயேசுவை என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. சரீரமா இருக்கு பார்த்து நல்லது. என் இன்ப இயேசுவை என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். ஓட்டத்தை ஜெயமுடன்
சோராது பரலோகமே என் சொந்தமே என்பே காண்பேனோ பரலோகமே என் சொந்தமே என்பே காண்பேனோ தேவசாயல் ஆகமானி தேவனோடிருப்பேன் நானும் தேவனோடிருப்பேன் அந்த நாடும் நெருங்கிடுதே அதிவிரைவாய் நிறைவேறுதே அந்த நாளும் நெருங்கிடுதே அதிவிரைவாய் நிறைவேறுதே மண்ணின் சாயலை நான் களைந்தே தம் விண்ணவர் சாயல் அடைவே விண்ணவர் சாயல் அடைவே தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன் நானும் தேவனோடிருப்பேன் பூமியின் கூடாரம் என்றும் பலவீனமே அழித்திடுமே பூமியின் கூடாரம் என்றும் பலவீனமே அழித்திடுமே கைவேலை அல்லாத பொன் வீடு கண்டடைந்து வாழ்ந்திடுவே கண்டடைந்து வாழ்ந்திடுவே தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன் நானும் தேவனோடிருப்பேன் ஆவியின் அச்சாரம் மீந்தா ஆயத்தமாய் சேர்ந்திடவே ஆவியின் அச்சாரம் மீந்தா ஆயத்தமாய் சேர்ந்திடவே ஜீவனே எனது கிறிஸ்தேசு சாவு எந்தன் ஆதாயமே சாவு எந்தன் ஆதாயமே தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன் நானும் தேவனோடிருப்பேன் ஆனந்தமா இன்பக்கானா ஏகிடுவே தூய பிதாவின் மோகம் தரிசிப்பே ஆனந்தமாய் இன்பக்கானா ஏகிடுவே தூய பிதாவின் மோகம் தரிசிப்பே நாளுக்கு அற்புதமாய் தாங்கிடும் நாதன் இயேசு மம்டி விடுப்பா ஒரு மம்டி விடுப்பா மம்டி அது கூட சேர மம்டி அப்படி கூட பூ
Praise the Lord. மரித்து போனவர்களின் ஆவி அதை கொடுத்த தேவனிடத்தில் திரும்பி விட்டதால் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கடைசி நாளில் நடக்கப் போகும் பொதுவான உயிர்த்தெழுதலையும் மறுமையின் வாழ்க்கையையும் எதிர்நோக்கிறவர்களாய் திருமதி பிரேமா அமுல்ஜான் அவருடைய சரீரத்தை மண்ணுக்கு மண்ணாகவும் சாம்பலுக்கு சாம்பலாகவும் புழுதிக்கு புழுதியாகவும் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர் உலகத்தை நியாயந்தீர்க்க தம் மகிமையிலே வரும் பொழுது பூமியில் சமுத்திரம் தம்முடைய மரித்தோரை எழுப்பித் தரும். அப்பொழுது கர்த்தருக்குள் நித்திரை செய்வருடைய ஆழிவுக்குரிய சரீரங்கள் மாற்றப்பட்டு அவருடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக்கப்படும். அவர் தம் வல்லமையான செய்கையால் சகலத்தையும் தமக்கு கீழாக அடக்க வல்லவர். கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள், அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பார்கள் என்று ஆவியானவர் கூறுகிறார். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள தேவனே, இது முதல் ஆண்டவருக்குள் மரிக்கிறவர்களின் ஆவிகள் உம்மிடம் வாழ்கின்றன. விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் மரணத்திற்கு பின் உம்மிடம் பலமும் மகிழ்ச்சியும் உடையவனாயிருக்கின்றன. தங்கள் ஓட்டத்தை விசுவாசத்தோடு முடித்து இப்பொழுது தம் பிரயாசம் என்று விடுதலை பெற்று உம்மிடம் இளைப்பாறுகிற நம்முடைய அடியாருக்காக உமக்கு மனதார ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். விசுவாசத்தோடு தம் ஓட்டத்தை முடித்தவர்களோடு நாங்களும் உம்முடைய நித்திய மகிமையில் பரிபூர்ணமும் ஆனந்தம் உடையவர்களாகும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். நீயோ வென்றால் முடிவு மட்டும் போயிரு. நீ இளைப்பாறிக் கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர விதத்திற்கு எழுந்திருப்பாய். கர்த்தருடைய ஜெபத்தை யாவரும் சேர்ந்து சொல்வோம். பரமண்டலம் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்னுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்ற செயல்களை மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமன் ரசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். கூட்டத்தின் நிறைவாக நம்ம இருக்கிற பாஸ்டர் பிரேம்நாத் சாமுவேல் அவர்கள் ஜெபித்து கூட்டத்தை முடிப்பாங்க. மனிதனுடைய வாழ்க்கை புல்லுக்கு புஷ்பத்துக்கு ஒப்பனையா இருக்கிறது சுவாமி. காலையிலே முளைத்து மாலையிலே மறைகிறதா இருக்கிறது என்று நாங்கள் வாசிக்கிறோமே. அவனமாக இன்னமும் அதிக வேதனை படாதபடிக்கு ஆண்டவரே, நீர் உங்களுடைய சகோதரியை, எங்கள் தாயாரை ஆண்டவரே நீர் எடுத்துக்கொண்டிருக்கிறீர். ஏன் என்று கேட்டதற்கு உரிமை இல்லை தகப்பனே. விட்டு சென்றிருக்கக்கூடிய குடும்பத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு இந்த சரீரத்தை நாங்கள் விதைத்திருக்கிறோம். மிக விரைவிலே கர்த்தருடைய வருகையிலே இவர்களை நிச்சயமாக நாங்கள் காண்போம் என்று நாங்கள் விதைத்திருக்கிறோம். அதற்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஏதோ மரண வீட்டிலே வந்து அழுது புலம்பி போகிறவர்களாக இல்லை. கர்த்தருடைய வருகை அதிக சீக்கிரமா இருக்கிறபடினாலே நம்முடைய வருகைக்கு நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு கிறிஸ்து இயேசுவோடு கூட சகோதரி வருகிற வேளையிலே நாங்களும் அந்த வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு உம்மோடு கூட வர எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. மாமாக்காக ஜெபிக்கிறேன், லிவிக்காக, லிடியாக்காக, கார்த்திக்காக, ஆண்டவரே லிவியுடைய வைஃப், பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். அனைத்து உறவினர்கள், நண்பர்கள், சபை விசுவாசிகள் யாவருக்காகவும் ஜெபிக்கிறோம். உம்முடைய சமாதானம் இந்த உலகம் தருகிற வண்ணமாக நீ தருகிற சமாதானம் நித்திய சமாதானத்தினாலே நிரப்புவீராக. ஆறுதலின் தேவன் சகல விதமான ஆறுதலினாலே ஒவ்வொரு உள்ளங்களையும் நிரப்பும், ஆசீர்வதிங்க. தொடர்ந்து இதுவரைக்கும் தாயாராக எல்லாவற்றுக்கும் அரவணைப்பு கொடுத்த இந்த சகோதரிக்காக நன்றி. இனி இந்த குடும்பத்தை ஆண்டவரே நீரே பரிசுத்த ஆவியானவர் இவர்கள் ஒவ்வொருவரும் காத்து வழிநடத்தி ஆறுதல் படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த
சகல உபகாரங்கள் மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்பின் ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் மிக விசேஷமாக இந்த குடும்பத்தை விட்டு கடந்து சென்றிருக்கக்கூடிய சகோதரனுடைய முழு குடும்பத்தோடு இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டும் சகல விதமான ஆறுதலும் பிரசனமும் காவலும் இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமென். ஒரு முக்கிய அறிவிப்பு. சகோதரியின் ஸ்தோத்திர கூட்டம் வருகிற 5ஆம் தேதி, பிப்ரவரி 5ஆம் தேதி நடக்கவிருக்கிறது. அதனுடைய இடமும் நேரமும் உங்களுக்கு நாங்கள் வாட்ஸ்அப்லேயோ இல்லை ஃபோன் பண்ணியோ நாங்கள் உங்களுக்கு அழைப்பு விடுப்போம். வந்திருக்கிற அனைவருக்கும் நன்றி. இதை நினைவுக்கு உங்களுடைய டைரியில் நோட் பண்ணிடுங்க. பிப்ரவரி 5ஆம் தேதி சகோதரர்களுடைய ஸ்தோத்திர கூட்டம். நேரமும் இடமும் உங்களுக்கு பின்னர் அறிவிக்கப்படும். எல்லோருக்கும் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் முக்கியமாக லிவியோட ஃப்ரெண்ட்ஸ், உறவினர்கள் எல்லாருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒரு அறிவிப்பு. TN 18BA1491 அந்த கார் கொஞ்சம் மற்ற வழிகளுக்கு காருக்கு இடைஞ்சலாக இருக்கிறதுனால அந்த காரை நீங்கள் மூவ் பண்ண வேண்டுமா கேட்டுக்கொள்கிறோம். TN 18BA1491 ப்ளூ கலர் எர்டிகா. சிந்திக்கும் போது இந்த
இது சொல்லிடலாம்டா. Đó, đó. Đó,